ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபேமிலியாக வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அக்னாலஜ்டாக ஓகே ஒரு ரிலாக்ஸாக நல்ல நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் வரும்ல. ஸோ கமெண்ட்டாக வந்து பாசிட்டிவ் ஒரு ஒர்க்கை வந்து ஏன்னா அவர் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார், ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த மெசேஜ் பார்க்கும்போது. ஆமா, ரப்பர் பந்து படத்துல கேப்டன் விஜயகாந்த் சாரோட அந்த சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பர், தீவிர ஆயமாயி தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பார்க்கணும். சூப்பர் தேங்க்யூ தீபாமா. தீபாவளி பத்திரமா சேஃபாக கொண்டாடுங்க, ஹாப்பியாக இருங்க. டான்ஸ் ஆடும்போது அதில் லவ்னு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்திருக்கோம் கையில். ஸோ அப்போது அந்த இடத்துல இம்ப்ரோவைஸ் ஆச்சு. அது அப்படி பார்த்துட்டு அப்படி லவ் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போது பட் எனக்கு ஷூட்டில் காமிச்சாங்க. நான் இன்ஸ்டாவில் இல்லை, சோஷியல் மீடியாவில் பெருசாக எதுலேயுமே இல்லை. ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே ஒரு ஒர்க் வந்து இப்போ வந்து அது டீட்டெயிலாக ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறது. சார் அதாவது லெஜெண்டரி டைரக்டரான சங்கர் சார் வந்து உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருப்பார் ஒரு காலர் சொன்ன மாதிரியே. ஸோ அந்த படத்தையே பாராட்டியிருப்பாரு, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக உங்களோட ஆக்டிங்கை ரொம்ப பாராட்டியிருப்பாரு. அப்போ அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சார்? 2-3 இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ளீஸிங்காக இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபேமிலியாக வீட்டுக்குள்ளே எல்லாருக்குமே ரொம்ப ஒரு அக்னாலஜ்டாக ஓகே ஒரு ரிலாக்ஸாக நல்ல நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் வரும்ல. ஸோ கமெண்ட்டாக வந்து பாசிட்டிவ் ஒரு ஒர்க்கை வந்து ஏன்னா அவர் ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார், ரொம்ப மைன்யூட்டாக பார்த்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு அந்த மெசேஜ் பார்க்கும்போது. கைண்ட்லி தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ சங்கர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே மாதிரி நீங்கள் நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணணும், நிறைய பேர்கிட்ட அப்ரிசியேஷன் வாங்கணும். நிறைய தேங்க் பண்ணிக்கிறோம் நம்ம. தேங்க்ஸ் தாண்டி செம கிராட்டிடியூட் தான், அது சூப்பரான ஒரு விஷயம். ஒரு ஸோ இது வேற லெவலான வைப் சார். இந்த பாட்டு பார்க்கும்போதே ஒரு பயங்கரமான வைப், அதுவும் உங்கள் கூட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு எனக்கு. எனக்கு அந்த ஒர்க் பண்ணதில்லை ஞாபகம், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஏன்னா காலையில் போயிட்டு டெய்லி ஓடுவோம் அந்த ஒரு சீன், நிறைய ஞாபகம் இருக்கு. அப்படியா, சூப்பர். அந்த அனுபவத்தெல்லாம் நம்ம அப்படியே பேசுவோம் சார். நீங்க வந்து அட்டகத்தி படம் வந்து நிறைய எனக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாமா நம்ம ஆடியன்ஸ்க்காக? அட்டகத்தி வந்து எப்பவுமே க்ளோஸ் டு அது ஃபஸ்ட்டு படம்ல. அது 52 நாள் ஷூட் பண்ணோம். ஒரு நாளும் வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு, அப்போ ரூம் கிடையாது அந்த படம் ஷூட் பண்ணும்போது. காலையில் ஒரு பிக்கப், ஈவினிங் போய் ட்ராப் வேறு இடத்துல இருக்கும். டைரக்டர் எல்லாருமே ஒரே கார் தான். அப்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட், ஜாலியாக இருக்கும். 52 நாள் ஒரு சேலஞ்ச், ஒரு நாளும் வந்து ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது இப்போ வரைக்கும் அப்படி தான், நம்ம எல்லாரும் ஒர்க்குமே அந்த செகண்ட் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அட்டகத்தி வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் முடியும் போது ஓகே எல்லாமே அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஆனால் ஒரு 10 years பிஃபோர் அதுக்கு முன்னாடி ஒரு ஒர்க் இருக்குது, ஹீரோவாக ஆகிறது இருக்குல்ல. அதுக்கு பிஃபோர் ஹீரோவாக ஆனோம், அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அட்டகத்தி வந்து அது படம் முடிஞ்சும் 9 மாதம் வெயிட் பண்ணோம் ரிலீஸ்க்கு. அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு அந்த படம். அதுவும் ஃபர்ஸ்ட் மூவியே வந்து இவ்வளோ நேரம் கழிச்சு, இவ்வளோ நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகணும் போது இன்னும் நிறைய மிக்சட் எமோஷன்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த வெயிட்டிங்கில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்போ வீட்டில் அப்பா அம்மா, மழை பெய்யுது, எந்த ஒர்க்குமே கிடையாது. ஆனால் ஒரு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம், அது ரிலீஸ் ஆக போகுது. வெயிட்டிங்கு கான்ஃபிடென்ட்டான ஒரு வெயிட்டிங், அதில் நெகட்டிவ் எதுவும் கிடையாது. அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு மட்டும் தெரியும். நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட். அட்டகத்தி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ண மூமெண்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. அது ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் மூவி எப்படி உங்களுக்கு ரொம்ப மெமரபிளோ அதே மாதிரி உங்களோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அட்டகத்தின்ற படம் வெரி க்ளோஸ் டு ஹார்ட் தான் இல்லை சார்? ஆமாம், இப்போ வரைக்கும் தண்டகாரணி வரைக்குமே கூட அது ஜனங்க ஏற்றுக்கிட்டது தான், அது பெரிய கிஃப்ட் தான். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இப்போ ஸ்மார்ட் ஒர்க் வந்து சினிமாவில் சூப்பரா இல்லை ஹார்ட் ஒர்க் சினிமாவில் சூப்பரா? ரெண்டுமே தேவையாக இருக்கும்ல, ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் ரெண்டுமே தேவையாக இருக்கும். ரெண்டும் இல்லாமல் இருக்காது. வெறும் ஸ்மார்ட் ஒர்க்கை வச்சுட்டோம் எதுவும் பண்ண முடியாது, வெறும் ஹார்ட் ஒர்க்கை வச்சுட்டோம் ரெண்டுமே சேர்ந்து தான், எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். நைஸ். ஸோ நாங்கள் இது மட்டும் இல்லாமல் உங்கள் இன்டர்வியூஸும் சரி, உங்கள் படங்களும் சரி, இப்போ நம்ம டைரெக்டாக பேசின விஷயங்களும் சரி, ஒரு எப்படி சொல்ல, ஒரு பவர் ஹவுஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கீங்க. எப்பவுமே இப்படி தானா கூலாக ஹேண்டில் பண்ணுறது, பாசிட்டிவ் திங்ஸ் மட்டும்தான் அப்சர்வ் பண்ணுவீங்களா? சூப்பர்ல, அது நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. அப்படி இருந்தால் ஏன்னா நான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அதுவும் இங்கே வந்த போதும் பார்க்குறேன், இன்டர்வியூஸும் பார்க்குறேன். ஏன்னா சில பேர் ஆன் கேமரா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆஃப் கேமரா ஒரு மாதிரி இருப்பாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவான பர்சனாக இருக்கீங்க. நடிக்க தெரியாதுங்க. ஓ சூப்பர் சார், சூப்பர். ஸோ நம்ம காலர் லைனில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், அப்படியே அவங்க கிட்ட அப்படியே பேசுவோம். ஹலோ ஓகே. ஸோ அந்த லைன். ஹலோ வணக்கம் மேம், உங்க பேரு எங்க இருந்து கால் பண்றீங்க? ஹலோ வணக்கம் மேம். உங்க பேர் மேம்?
என் பேர் தீபா. எங்க இருந்து கால் பண்றீங்க தீபா மேம்? பொள்ளாச்சியிலிருந்து கால் பண்றோம். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி. ஹலோ தீபாம்மா, ஹாப்பி தீபாவளி தீபாம்மா. ஸ்ரீஜா பேசுறேன். தீபாம்மா ஹாப்பி தீபாவளி. பொள்ளாச்சியிலிருந்து கால் பண்றோம். ஓகே மேம், இப்போ உங்களுக்கு லைன் கனெக்ட் ஆயிருக்கு. நீங்க வந்து நம்ம ஹீரோ தினேஷ் சார் கூட பேசிட்டு இருக்கீங்க, பேசுங்க தொடர்ந்து. தீபாம்மா ஹாப்பி தீபாவளி சார். ஹாப்பி தீபாவளி தீபாம்மா. கேக்குதாம்மா? அவங்க இன்னும் கன்ஃபியூஷன்லயே இருக்காங்க. நம்ம தீபாம்மா தினேஷ் பேசுறேன். ஹாப்பி தீபாவளி. ஹாய் சார். குட் ஈவினிங். சொல்லுங்க தீபாம்மா. தீபாவளி எப்படி போயிட்டு இருக்கு மேம் உங்களுக்கு? தீபாவளி நல்லா போயிட்டு இருக்கு. சூப்பர். சோ சாரோட படங்கள் பாத்திருக்கீங்களா? ஆமா, ரப்பர் பந்து படத்துல கேப்டன் விஜயகாந்த் சாரோட சாங்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓ சூப்பர். டிவில ஆயமாயி தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய பார்த்துருக்கோம். சூப்பர். தேங்க்யூ தீபாம்மா. தீபாவளி பத்திரமா சேஃபா கொண்டாடுங்க, ஹாப்பியா இருங்க. ஸோ தொடர்ந்து நம்ம காலர்ஸ் லைனாக நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ணுற விடாமல் காலர்ஸ் நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. ஏன்னா ப்ரீவியஸாக கலை சொன்ன மாதிரி நிறைய காலர்ஸ் வந்து சார்ட்ட நான் பேசணும், கண்டிப்பாக பேசணும், லைன் எப்படியாவது கனெக்ட் பண்ணிடுங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. அன்றைக்கெல்லாம் நம்மளை ஷோ பண்ண விடல அவங்க. ஏன்னா அவ்வளோ கொஷின்ஸ் வந்து இப்போது ஆங்கராக நாங்கள் எப்படி ரெடியாக வச்சுருக்கோமோ அதை விட அதிகமாக அவங்க ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஸோ சார், நீங்கள் வந்து இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கீங்க சார். நீங்கள் என்னதான் வந்து சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அப்போ பண்ணீங்க இல்லையா அட்டக்கத்தியில் ஒரு ஸ்டெப்பு? அது அப்போ பண்ணும்போது தெரியல. அப்போ டான்ஸ் ஆடும்போது அதில் லவ்னு அந்த ப்ராப்பர்ட்டியில் இருந்திருக்கேன் கையில். ஸோ அப்போது அந்த இடத்துல இம்ப்ரோவைஸ் ஆச்சு. அது அப்படி பார்த்துட்டு அப்படி லவ் அப்படின்னு சொல்லிட்டு அது முடிஞ்சு ஒரு இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்போது பட் எனக்கு ஷூட்டில் காமிச்சாங்க. நான் இன்ஸ்டாவில் இல்லை, சோஷியல் மீடியாவில் பெருசாக எதுலேயுமே இல்லை. ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே, ஒரு ஒர்க் வந்து இப்போ வந்து அது டீட்டெயிலாக ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சூப்பர். அதே மாதிரி இன்னொரு டயலாகும் அந்த படத்துல ரொம்ப ட்ரெண்டிங் சார். இப்போ நான் சோகமா மூஞ்சி வச்சுட்டு இருந்தா மட்டும் அந்த பொண்ணு என்ன மாமா நான் கூப்பிட போது அது ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ண முடியுமா? இப்பெல்லாம் அது வராது இல்லையா? அது அந்தந்த மோட்ல வந்துரும், அந்தந்த கேரக்டருக்கு விட்டாலே போதும். நம்ம இப்போ வேட்டுவம் மூட்ல இருக்கோம்ல, அதனால வேட்டுவம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸோ அந்த படம் வேட்டுவம் இருக்கு இல்லையா, அதுல வந்து பார்க்கும்போது பக்கா ஃபிசிக்கல் டிரான்ஸ்கியூஷன் வேற லெவல்ல இருக்கு சார். ஏன்னா லப்பர் பந்தில் பார்க்கும்போது லிட்ரலா ஒரு 40+ 50+ அந்த லவ்வை காட்டுறதா இருந்தாலும் சரி, இப்போ இந்த வேட்டுவம் படத்துல 50+லாம் இல்லை, அவர் வந்து +2 முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இல்ல லுக் வைஸ் சொல்றேன், லைக் அப்பியரன்ஸ் லிட்டரலி. லைஃப்ல இப்போ நான் 40ல இருக்கேன், I know படத்துலயும் அதே தான். இது எக்ஸாக்ட் கரெக்டா 40 தான் இப்போ. சூப்பர். ஸோ அதுல மறைக்கிறது எனக்கு ஒன்றும் இல்லை. அதுதான் 84 born நான். அதில் ஓகே.